ஸோ இந்த சீசனல் ஃப்ளூவோ அப்படி இல்லைன்னா இந்த பறவை காய்ச்சல் சீசன்ல நம்ம என்ன விதமான தடுப்பு முறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தியும், இல்ல வந்துட்டா அதுல இருந்து சீக்கிரம் நம்ம எப்படி ரெக்கவர் ஆகணும், எப்படி நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணணுன்றத பத்தி பார்க்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். டாக்டர், சீசனல் ஃப்ளூ அல்லது பேர்ட் ஃப்ளூ எனப்படும் பறவை காய்ச்சல் ஒருத்தருக்கு வந்துட்டா அந்த ஃப்ளூவில் இருந்து உடனடியாக தற்காத்து கொள்ளவும் சீக்கிரமாகவே குணமடைவதற்கும் ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் உள்ள வழிகள் என்னென்ன? வராம தடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி அந்த ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா வராம தடுக்கலாம். ஸோ இந்த சீசனல் ஃப்ளூவோ அப்படி இல்லைன்னா இந்த பறவை காய்ச்சல் சீசன்ல நம்ம என்ன விதமான தடுப்பு முறைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தியும், இல்ல வந்துட்டா அதுல இருந்து சீக்கிரம் நம்ம எப்படி ரெக்கவர் ஆகணும், எப்படி நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணணுன்றத பத்தி பார்க்கலாம். பட் ஏதோ ஒரு ரீசன்னால இப்போ குழந்தைகள் பெரியவங்கன்னா நமக்கு ஓகே, நான் சொன்ன மாதிரி ஹேண்ட் வாஷிங் ஃப்ரீக்வெண்டா நீங்க கை கழுவிட்டே இருக்கணும். வராம இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா நீங்க வெளியே போறீங்க வரீங்க, கை காலை கழுவுறதுன்றது நம்மளோட கல்ச்சர்லயே இருக்கிற பழக்கம் தான். ஸோ அதெல்லாம் நீங்க இப்பயும் பின்பற்ற வேண்டியிருக்கும். ரெண்டாவது, மாஸ்க் அணிஞ்சிட்டு பப்ளிக்ல போகும்போது மாஸ்க் வேர் பண்ணிட்டு போகணும். வெறுமனே இந்த 3-ply மாஸ்க் போதாது, இல்ல துணி மாஸ்க் போதாது. நீங்க N95 மாஸ்க் வாங்கிட்டு போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வைரல் பார்ட்டிகல் உங்களுக்குள்ள போகாம அந்த மாஸ்க்லயே ஃபில்டர் ஆயிடும். ஸோ N95 மாஸ்க்கும் அட்லீஸ்ட் அது டிஸ்போசபிள் மாஸ்க் தான் N95. ஸோ 3 நாள் 4 நாளைக்கு ஒரு மாஸ்க் நீங்க யூஸ் பண்ற மாதிரி. ஸோ எவ்ரி 4th டே அந்த மாஸ்கை நீங்க டிஸ்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது, நீங்க வெளியே போயிட்டு வர்றதோட ஃப்ரீக்வன்சியை பொறுத்து. இது ரெண்டாவது. மூணாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதையும் மீறி உங்களுக்கு ஒரு சீசனல் வைரல் ஃப்ளூவோ அப்படி இல்லைன்னா பறவை காய்ச்சல் வந்துருச்சுன்னா நான் சொன்ன மாதிரி டாக்டரை கன்சல்ட் பண்ணி, நீங்க உங்களுக்கு காஃப் இருக்கு, ஃபீவர் இருந்திருக்கு, கண்ணில் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு சிம்டமா இருந்திருக்கு, உடம்பு அசதி, அதே மாதிரி தலைவலி, தலைபாரம், சில சைனசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வந்தால் சைனசைட்டிஸும் சேர்ந்து கிளம்பிடும். ஸோ தலைபாரம், மூக்கடைப்பு, மூக்கில் இருந்து ரன்னிங் நோஸ் போகிறது, ஒன்றுமே பண்ண முடியல, வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நீங்கள் லீவ் மட்டும் தான் போட்டு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அது மாதிரிலாம் இருந்ததுன்னா கட்டாயம் ஃபஸ்ட்டு டாக்டரை பார்த்து உங்களுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்கை 5 நாளோ 7 நாளோ எத்தனை நாள் டாக்டர் சொல்கிறாரோ அந்த ஆன்டிபயோட்டிக் கோர்ஸை முடிச்சிடுங்க. ஆன்டிபயோட்டிக்கோடு சேர்த்து உங்கள் டாக்டர் உங்களுக்கு தேவைப்படும் மல்டி விட்டமின், அதாவது விட்டமின் டி, பெரும்பாலும் 10ல் 10 சவுத் இந்தியன்ஸ், சவுத் ஈஸ்ட் ஏஷியன்ஸ்க்கு நம்ம நாட்டிலேயே எல்லாருக்குமே இந்த விட்டமின் டி ரொம்ப கம்மி இருக்கும். அந்த விட்டமின் டி கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு ரெக்கவரின்றது வந்து ரொம்ப ஸ்லோவா நடக்கும். இல்ல ஒரு வாரம் உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கு லங்ஸ்ல, ஒரு லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் LRIன்னு நம்ம சொல்லுவோம். அந்த லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஒரு வாரம் பிரேக், கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும், மறுபடியும் 3வது வாரமோ இல்ல 4வது வாரமோ மறுபடியும் ஒரு ஃபீவர் வரும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடக்காம இருக்கணும்னா உங்க நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்க நல்லா பலமா வச்சுக்கணும். அதுக்கு ஒருங்கிணைந்த மருத்துவத்துல நிறைய நல்ல முறைகள் இருக்கு, மல்டிபிள் விஷயங்கள் இருக்கு. நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன். ஸோ குறிப்பா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆன்டிபயோட்டிக் கோர்ஸை முடிச்சிடுங்க. உங்க டாக்டர் உங்களுக்கு ஜிங்க், அதாவது பி காம்ப்ளெக்ஸ் வித் ஜிங்க் முக்கியமானது, அது கொடுப்பாங்க. அதே மாதிரி லங்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு விட்டமின் சி சத்து மாத்திரையும் தேவை, அது கொடுப்பாங்க. தலைவலி, தலைபாரம், இல்ல உங்களுக்கு வந்து உடம்பு வலி, இந்த எந்த விதமான வலி இருந்தாலும் சரி, தொண்டை வலி, இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பேராசிட்டமால் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த பேராசிட்டமால் அவர் எத்தனை நாள் சொல்றாங்களோ அது எடுத்துக்கோங்க. ஸோ சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஒரு மூக்குல அரிப்போ, இல்ல வந்து ஒரு தும்மல் இருந்துகிட்டே இருக்கு, இல்ல ரன்னிங் நோஸ் இருக்கு, இல்ல மூக்கு அடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா, மூக்கு அடைச்சவங்களுக்கு யூஸ்வலா ஸ்டீம் இன்ஹலேஷன், வேது பிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த ஆவி பிடிக்கிறது நீங்க பண்ணலாம். ஒரு நாளைக்கு 2 வாட்டி அந்த மாதிரி பண்ணலாம், டில் சிம்டம்ஸ் உங்களுக்கு ரிலீவ் ஆகிற வரைக்கும். அதே மாதிரி சைனசைட்டிஸ்க்கு ஒருங்கிணைந்த மருத்துவத்துல, சைனஸ் இப்போ இந்த இன்ஃபெக்ஷனால இந்த சைனசைட்டிஸும் சேர்த்து கிளம்பி தலைபாரம், இந்த முகத்துக்கிட்ட இந்த மேக்சிலரி சைனஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மேக்சிலரி சைனஸ் பாரமோ இல்ல கழுத்தை சுத்தி இங்க 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 கண்ணுக்கு பின்னாடி இங்கெல்லாம் உங்களுக்கு பாரமா வலி இருந்ததுன்னா சைனசைட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த சைனஸ்லாம் க்ளோஸ் ஆயிடுறதுனால உள்ள இருக்கக்கூடிய செக்ரீஷன்ஸ் அங்கேயே தங்கிட்டு உங்களுக்கு தலை பாரம் ரொம்ப அதிகமா இருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொதுவா சித்த வைத்தியத்துல வெளியில மேற்பூச்சா வந்து போடக்கூடிய நீர்க்கோவை மாத்திரைன்னு ஒண்ணு இருக்கு. அது உள்ளுக்குள்ள சாப்பிட்ற மாத்திரை அல்ல. நீர்க்கோவை மாத்திரை நீங்க நல்லா ஒரு 3ல இருந்து 4 மாத்திரை எடுத்து நல்லா பொடிச்சு நுணுக்கிட்டு அதுல சூடான பால் நீங்க அப்ளை பண்ணி அதை நீங்க ஃபுல்லா இந்த சைனஸ் இருக்கிற ஏரியா பூரா
யூஸ்வலாக நாங்கள் எங்கள் சென்டரில் வரவங்களுக்கு அப்ளை பண்ணிட சொல்லுவோம். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை குறைஞ்சது ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பீக் சைனஸ் ஹெட்டேக் இருக்கும்போது இதை நீங்கள் ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த காதை சுற்றி காதுல இருந்து முன்னாடியில இருந்து பின்னாடி இந்த மேக்ஸிலரி சைனஸ் ஏரியா இந்த ஃப்ரான்டல் சைனஸ் ஏரியாவில் போடும்போது வித்தின் அ டே ஆர் 2 உங்களுக்கு கம்ப்ளீட் ரிலீஃப் கிடைச்சிடும். ஸோ நீங்கள் அலோபதியை எங்கே யூஸ் பண்ணிக்கணுமோ சிம்டமேட்டிக் ரிலீஃப்க்கு அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் புற மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் இந்த நீர்க்கோவை மாத்திரை மேற்பூச்சா அப்ளை பண்ண வேண்டிய மாத்திரை ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சைனஸ் ட்ரிகர் ஆன பேஷண்ட்ஸ்க்கு. இது 2வது. 3வது, இந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாம் ஒரு 5 நாளோ இல்லை ஒரு 7 நாளோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருவீங்க. ஸோ அந்த சமயத்தில் இந்த மருந்துகள் நீங்கள் எடுக்கும் போது உங்கள் உடம்புக்கு நல்ல ஆகாரமும் கொடுக்கணும். ஸோ டயட் இஸ் அ தெரப்பி. ஸோ இந்த அக்யூட்டாக இந்த ஃப்ளூ சிம்டம்ஸ் இருக்கும் போது என்னென்ன சாப்பிடணுன்றது கூட ஒரு சில பேருக்கு ரொம்ப டவுட் வந்துடுது. ஏன்னு கேட்டிங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் ஆச்சே, உங்களுக்கு நாக்கில் சுவை இருக்காது, மூக்கு அடைச்சிக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்காது, ஸ்மெல்லும் இருக்காது, அப்போ சாப்பிடணுன்ற ஒரு முனைப்பே இருக்காது உங்களுக்கு. அப்போ என்ன ஆகும், ஒழுங்காக நீங்கள் சாப்பிடலன்னா உங்களுக்கு ரெக்கவரியும் ரொம்ப டிலே ஆகும். ஸோ பெரும்பாலும் இது டிலேட் ரெக்கவரியோ இல்லைன்னா ஒரு 3rd or 4th வீக் மறுபடியும் இன்னொரு இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஏன் இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆகாரம் அந்த சமயத்தில் அந்த ஃபீவர் வந்து ஒரு 5-6 நாள் நீங்கள் டயட்லையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒழுங்கான டயட்டு, உங்களோட டயட் வந்து உங்களோட அந்த ஃப்ளூ சமயத்தில் உங்களுக்கு அது இம்யூனிட்டிக்கு நல்ல ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் உணவு ஒழுங்காக சாப்பிடல, மாத்திரை மட்டும் போட்டுட்டே இருக்கீங்கன்னா எப்படி உங்களுக்கு உடம்பு சரியாகும்? அதனால டயட்டுன்னு வரும்போது ஒன்று உணவுகளில் நிறைய சூப்ஸ் எடுத்துக்கலாம், காய்கறி போட்டு வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிளகு மஞ்சள் பொடி போட்டு அந்த மிருதன்யா சூப்புன்னு சொல்லுவோம், அந்த மிருதன்யா சூப் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். மஞ்சள் மிளகுக்கு நான் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், மிளகு வந்து ஆன்டி பாக்டீரியல். சளி மஞ்சள் கலராவோ இல்லை பச்சை கலராவோ வருதுன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த சூப்புகள்லாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டியோ நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் கம்மியாயிடும். சீக்கிரம் நீங்க இந்த அக்யூட் சிம்டம்ஸ்ல இருந்து வெளியேற முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா பில்டப் ஆயிடும். திருப்பி இந்த இன்ஃபெக்ஷன் 3ஆவதோ இல்லை 4ஆவது வாரம் வராது. ஸோ இந்த சூப்புகள் நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்டகிரேட்டிவ் மெடிசன்ல ஆயுர்வேதாலையும் சரி சித்தாலையும் சரி உங்களோட ஆயுஷ் டாக்டரை பார்த்து இந்த அக்யூட் சிம்டம்ஸ் இருக்கும் போது ஆன்டிபயோட்டிக் டோசேஜ் முடிச்ச அப்புறமா சில வகையான மருந்துகள் பிராண்டட் மெடிசன்ஸே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த லங்ல சேரக்கூடிய அந்த சளிலாம் அதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஆயுஷ் மெடிசன்ஸ் இருக்கு. நீங்க அதை தொடர்ந்து எடுத்துக்கலாம், அது தப்பே இல்லை. அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் எடுக்கும் போது வயிறுல ஏற்படக்கூடிய சில கெட்ட கிருமி நல்ல கிருமி மாற்றங்களால வரக்கூடிய வயிறு பிரச்சனைக்கும் சித்தாலையும் ஆயுர்வேதத்திலையும் நல்ல மருந்துகள் இருக்கு. ஸோ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் வீக்கே நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஒரு ஆயுர்வேதா டாக்டரையும் நீங்க வச்சுக்கணும், எப்பவுமே கூட ஒரு சித்தா டாக்டரை உங்களுக்கு நீங்க பார்க்கணும். இதெல்லாம் நீங்க தொடர்ந்து நீங்க ஒரு வாட்டி இதை நீங்க எப்படி கையாளுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வீட்டுல யாருக்கு வந்தாலும் நீங்க அதை பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அந்த இன்ஃபெக்ஷன் ஃபீவர்லாம் வந்து தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூங்க மாட்டாங்க, லீவ் போட்டுருவாங்க, பகல் பூரா டிவி பார்ப்பாங்க, நான் என்ன பண்றது முடியல, இல்லைன்னா ஃபுல்லா போர்வையை போத்திட்டு படுத்துருவாங்க. அப்ப பகல் பூரா படுக்கிறவங்களுக்கு நைட் தூக்கம் வராது. ஸோ அப்ப நைட்டு தூக்கம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தூக்கத்தோட முக்கியத்துவம் நம்ம பல வீடியோகள்ல முன்னாடி பேசியிருக்கோம். ஸோ நல்லா தூங்குனீங்கன்னா தான் உங்க நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது இம்பார்ட்டன்ட். ஹைட்ரேஷன், நல்லா தண்ணி குடிச்சிடணும். பொதுவா இந்த லங்ஸ் ரிலேட்டடா ஒரு இருமல் சளி காய்ச்சல் இருக்கும்போது ஜூஸ் மாதிரியான ஐட்டம்ஸ் சுகரி ஐட்டம்ஸ் சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான சுகர் நீங்க சாப்பிடும் போது உங்க நோய் எதிர்ப்பு சக்தி மறுபடியும் குறைஞ்சிடும். அதனால இந்த ஜூஸ் பழச்சாறுகள் சாப்பிடுறது, குளுக்கோஸ் குடிக்கிறது பழக்கம் இருக்குங்க, குளுக்கோஸ் குடிக்கிற பழக்கமும் இருக்கு, அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க வந்து வார்மா ஹாட்டா இந்த சூப்பு இது மாதிரியான விஷயங்கள் சாப்பிடலாம், கஷாயம் போட்டு குடிக்கலாம், தப்பில்லை. குறிப்பா சிலது வந்து நமக்கு பால் பிடிக்காதப்போ, ஸோ நீங்க வீட்டுல வந்து பால் குடிக்கிற பழக்கம் இருக்கு, குழந்தைக்கு நீங்க கோல்டு இருக்கு அப்படின்னா பால் கொடுக்கறதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணலாம், குழந்தை 2 வயசுக்கு மேல இருக்கும் பட்சத்துல, குழந்தை 2 வயசுல இருந்து எப்போ அடல்ட்டு கூட கொடுக்கலாம். ஸோ பொதுவா நான் எங்க வீட்டுல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு நம்ம வாய்க்கு தேவைப்படும் உங்களுக்கு இந்த உடம்பு சரியில்லாத போது, அப்ப நீங்க இடையில ஒரு 150 மில்லி வெது வெதுப்பா இருக்கக்கூடிய தண்ணீர்ல நல்லா காய்ச்சி ஆற வச்ச தண்ணியில 2 டேபிள் ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிட்டு அதுல 2 சிட்டிக்க மிளகுத்தூள், கருப்பு மிளகுத்தூள் நீங்க அதுல போட்டுட்டு 2 சிட்டிக்க ஏலக்காய் பொடி,
2 சிட்டிகை சுக்கு பொடி. இதை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைன்னா இதில் 4 இலை துளசியும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இது குடிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் இமீடியட்டாக கிடைக்கும். இது குடிச்ச உடனே உங்கள் தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் நல்லா கம்மியாயிடும். அதே மாதிரி டைல்யூட்டட் மில்க் நீங்கள் எடுத்துக்கலாம். 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளர் சுடு தண்ணியில் 2 சிட்டிகை மஞ்சள் பொடி, 2 சிட்டிகை மிளகு பொடி, 2 சிட்டிகை நீங்கள் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணும்போது இந்த ஏலக்காய்லாம் ரொம்ப எவிடன்ஸே இருக்கு, உங்களுக்கு பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை காம் டவுன் பண்ணிடும். ஸோ உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நமக்கு எந்த விஷயம் செய்யணுன்ற ஒரு நாட்டமே இருக்காது. ஸோ அந்த ரெக்கவரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் உடம்புல இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிடும். டாக்டர், இப்போ இந்த வழிமுறைகளை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நல்லா அதிகரிச்சிருச்சு அப்படின்னா வருங்காலங்களில் நமக்கு இந்த காய்ச்சல், இந்த பருவநிலை மாற்றத்தால் வர காய்ச்சல் வராமல் போயிருமா? ஓகே, இந்த கேள்வி வந்து இதுக்கு நான் பதில் சொல்லணும்னா கட்டாயம் அப்படி இல்லை. ஏன்னா உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்கள் உடம்பு உங்களை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்ல நீங்கள் சுவாசிக்கிற அந்த காற்று, சாப்பிட்ற உணவு, இது எல்லாமே இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ட்ராக்ஷன் தான் நான் சொல்வேன். நம்ம இப்போ ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒருத்தருக்கு கோல்டு பிடிக்குது, இன்னொருத்தருக்கு அதே வீட்டில் இருக்கிற உங்க குடும்ப உறுப்பினருக்கு கோல்டு பிடிக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரோட உடம்பும் அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒரு விதமாக தான் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஹைலி இண்டிவிஜுவலைஸ்டு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இது வந்து தொடர்ந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு இது ஃப்ளூ வரும்போது தான் இந்த உணவுகள் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வராமல் தடுக்கிறதுக்கும் இல்லை, உங்களுக்கு வந்து அந்த ப்ரிவென்ஷனுக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் நல்லா வச்சுக்க முடியுமே ஒழிய இது 100% ஃபுல் ப்ரூஃபாக இது ஒரு ஷீல்டாக இருக்குமான்னு கேட்டால் நம்ம எவ்வளோ தூரம் நமக்கு எக்ஸ்போஷர் இருக்குது இதெல்லாம் பொறுத்து தான் அது அமையும். பட் அடுத்து வர இதை விட இன்னும் வீரியமாக வர கிருமி வரவே இருக்கும். அப்படி வரும்போது அதுக்கும் நம்மளோட ஒருங்கிணைந்த மருத்துவத்தில் மருந்துகள் இருக்கு. என்ன இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான வாழ்விற்கு இந்த வழிமுறைகள் வந்து நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டுதுங்க டாக்டர். கட்டாயம். நன்றி டாக்டர். நன்றி சார். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.